ரிலேஷன்ஷிப் இருக்கு, இல்ல, இருக்கலாமோ, போகலாமோ, அப்படிலாம் பேசுறது கேள்விப்பட்டிருக்கேன். எல்லா தலைவர்களை பத்தி. ஆனா அஃபிஷியலா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல எழுதி இவருக்கும் இன்னொரு ஒரு நடிகைக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு ஒரு மனைவி சொல்றாங்கன்னா, அதை விட ஒரு வாக்குமூலம் எதுவா இருக்க முடியும்? அப்ப அது ஒழுக்கத்துல வராதா? சார் அப்படி பார்த்தோம்னா 2021லயே வந்து இந்த விஷயங்கள் தெரிய வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்பயே அவங்க வந்து சில விஷயங்கள் பண்ணிரலாம். ஏன் எலக்ஷன் டைம்ல இவர் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக பண்ண விஷயமா நம்ம இருக்கலாம். நம்ம எவ்வளவு மோசமா போயிட்டோம் பாருங்க. ஒருத்தரை பத்தி சொல்லும்போது, மனைவி சொல்லும்போது, அந்த அந்த கணவர் பண்றது சரியான்னு கேட்காம, மனைவி ஏன் இத்தனை நாளா அமைதியா இருந்துட்டு இப்ப சொல்றாங்க? சொல்லுவாங்கல்ல, 10 அடி அடிச்சேன், அப்பெல்லாம் வாய மூடிட்டு இருந்தேன், 11 அடிக்கும்போது ஏன் திருப்பி அடிக்கிறேன்னு. 10 அடி ஏன் அமைதி அப்படி கேட்கக்கூடாது. அவன் 10 அடி வரைக்கும் பொறுத்துட்டு இருந்தாங்க. 11வது அடி அடிக்கும் போது எவ்வளவு நாள் பொறுப்புன்னு திருப்பி அடிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சார் முதல் அடியில திருப்பி அடிச்சிருக்கீங்களா சார் அப்படின்னு. அது மன வாழ்க்கையில குடும்பத்துல வந்து அது உங்களுக்கு அந்த இதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த இந்த டைம்க்குள்ளே நீங்க பண்ணணும், இந்த டைம் ஃப்ரேம்க்குள்ளே பண்ணணும், அதெல்லாம் மன வாழ்க்கையில கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, ஒரு மனைவியும் கணவனும் எவ்வளோ தூரம் விட்டு கொடுக்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்ன்றது அவங்கவுங்க மனசை பொறுத்து இருக்கு. சில பேர் 10 வருஷம் காத்திருப்பாரு மனைவி திருந்துவாங்கன்னு. சில பேர் வந்து ஒரே மாசத்துல பிரியணும்னுவாங்க. அவங்க மனநிலை பொறுத்து இருக்கு. ஒரு ஆள் லாங் ரோப் கொடுத்துருக்கலாம், ஒரு ஆள் திரும்ப வந்துருவாரு, திருந்திடுவாரு, நம்ம குழந்தைங்களா இருக்கு அப்படின்னு ஒரு பெண்ணா நினைச்சிருக்கலாம் அவங்க. அது நடக்கலன்னும் போது ஒரு வழியிலேருந்து கோர்ட்டுக்கு வர்றதுன்றது எப்படி தப்பாக முடியும்? அதனால வந்து இந்த ஒழுக்கம், இந்த விஷயமும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து.